என்னால நடக்க கூட முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய வலிய என்னால தாங்கிக்க முடியல. எல்லாரும் ஓடி விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்குது. நான் ரொம்ப வலியில துடிக்கிறேன். எனக்கு என் பெத்த தாயா என் குழந்தைட்டு எங்கேயுமே என்னால வெளியே போக முடியல சார். என் குழந்தை காப்பாத்துக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியல சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுமித்ரா, ராணிப்பேட்டை மாவட்டம் நவலா புளியங்கன் சக்தி கோவில் தெருல இருக்கேன். என்னுடைய 6 வயதுல இருந்து என்னுடைய 2 கால்களும் புண்ணு மாதிரி கொப்பளம் 2 கால்களையும் நான் இழந்துட்டேன். இப்போ கால் மேலேயும் புண்ணு, கை விரல்கள்லயும் புண்ணா இருக்கு. என்னால இதுக்கு மேலேயும் இந்த வலிங்களை தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவோ நாங்க போய் பார்த்துட்டோம். எந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் காசு ஆகுது. நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியும் எதுவுமே சரியாகல. எங்க வீட்டை கூட விட்டுதான் நாங்க செலவு பண்ணோம். அப்பயும் காசு பத்தல. ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியல எங்களால போயிட்டு. இப்ப என்னால வலியில தாங்க முடியல. என்னால சாப்பிட கூட முடியல. கையெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. துணி வியாபாரம் தான் பண்றாரு. தினமும் தெருவா போயிட்டு குறைஞ்சது 40-50 கிலோமீட்டர் அண்ணாண்ட தான் போயிட்டு வியாபாரம் பண்றாரு. ஒரு நாளைக்கு அவருக்கு 1000 ரூபாய்க்கு துணி விட்டா 100 ரூபாய் 150 ரூபாய் தான் அவருக்கு சம்பளமாவே தராங்க. என் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் சம்பாதிச்சுன்னு வர காசு என்னுடைய மருந்து மாத்திரை செலவுக்கே சரியா போயிடுது. என்னுடைய வீட்டுக்கு குடும்பத்துக்கும் செலவுக்கும் காசு பத்தாம நாங்க கடன் வாங்கிதான் என் ஹாஸ்பிட்டல் செலவுக்கே காசு பத்தாம கடன் வாங்கிதான் அப்பா பாக்குறாரு. அப்படி பார்த்தும் கூட என் கை கால் சரியாகல. வேலூர் சிஎம்சில இருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையுமே பார்த்துட்டோம். சென்னை ஜிஹெச், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்னுட்டு பேபி ஹாஸ்பிட்டல், எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே பார்த்துட்டோம். கரிகரி ஹாஸ்பிட்டல் மொத்த ஹாஸ்பிட்டலுமே பார்த்துட்டோம். எங்கேயுமே எனக்கு செட் ஆகல. என்னுடைய புண்ணை அவங்களால சரிப்படுத்த முடியல. என்னுடைய கால் எலும்புங்கெல்லாம் நொறுங்கி வருது. அது அவங்களால சரிப்படுத்த முடியல. என்னுடைய பிரச்சனை என்னன்றதோ அவங்க சொல்றாங்க. அந்த புண்ணுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, அது எனக்கு தெரியல. என் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எனக்கு பாக்குறாரு. எப்படியாவது நாராயணி ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க பாக்குறோம். அங்கதான் ஒரு டைம் செக்அப் போனாவே 50,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுது. என்னால நடக்க கூட முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய வலியை என்னால தாங்கிக்க முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல. கொஞ்சம் நகர்ந்து வெளில கூட என்னால போய் உட்கார முடியல. வெளில போய் கொஞ்சம் எல்லாரும் ஓடி விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்குது. ஓடி விளையாடணும்னுட்டு. ஆனா என்னால முடியல. நான் ரொம்ப வலியில துடிக்கிறேன். எனக்கு தமிழக முதல்வரிடம் எனது பிரச்சனை கூறி எனது மருத்துவ சிகிச்சைக்கு உதவி வேண்டி தமிழக முதல்வரை கைகூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பேசுறேங்க. என் பேர் வேண்டா. எங்க வீட்டுக்காரர் குணசேகர். நாங்க துணி வியாபாரம் பண்றோம். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன். என்னோட பாப்பா 6 வயசு வரைக்கும் நல்லா இருந்தா என் பொண்ணு. இப்போ 23 வயசு ஆகுது எங்க பாப்பாவுக்கு. என் பொண்ணை பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை. நான் மெட்ராஸ் ஜிஹெச், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், எக்மோர், சிஎன்சி, நாராயணி ஹாஸ்பிட்டல், கரிகரி ஹாஸ்பிட்டலு, போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை. எல்லாமே எவ்வளோ ஹாஸ்பிட்டலு செலவு பண்ணி என் பொண்ணு காலை காப்பாற்ற முடியல சார். என் பொண்ணுக்கு இருக்கிற கால் கொஞ்சம் கொஞ்சமா புண்ணு, பெரிய வரல புண்ணு வந்தது. ஒரு சின்ன கொப்பளை மாதிரி அது பெருசா ஆயிட்டு இன்னைக்கு 2 காலுமே என் பொண்ணு எடுத்துச்சு. இப்போ மேல கைக்கு வந்துருக்கு சார். அவளால சாப்பிட கூட முடியல. நான் தான் சார் ஊட்டி விடுறேன். எல்லா பசங்களும் பார்க்கும்போது என் பெத்த தாயா என் குழந்தைட்டு எங்கேயுமே என்னால வெளியே போக முடியல சார். எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை சார். எனக்கும் அப்பா அம்மா யாரும் கிடையாது சார். என் பசங்க, என் வீட்டுக்காரர் தான் சார். எனக்கு சொந்த வீடு இருந்தது. அந்த வீடு வித்து பாப்பாக்கு செலவு பண்ணிட்டேன். அங்கங்க பைனான்ஸ், லோனு, கடன் நிறைய இருக்கு சார் எங்களுக்கு. இப்போதைக்கு அது மேற்கொண்டு என் பொண்ணுக்கு செலவு பண்ணும். என்கிட்ட பணம் கிடையாது சார். நான் பாப்பா பார்த்து வீட்டுலதான் இருக்கிறேன் சார். அவளால சாப்பிட கூட முடியல. அவளுக்கு வேலை எதுவும் செஞ்சுக்க முடியல சார்.
எனக்கு இப்போ ஒரு வேளை சாப்பாடு கூட நான் கஷ்டப்படுறேன் சார். என் வீட்டுக்காரர் ஒரு வருமானம் தான் எனக்கு பத்தல. எனக்கு வந்து என் குழந்தைய காப்பாத்தலன்னா என்கிட்ட எதுவுமே காசு எதுவும் கிடையாது, வீடும் கிடையாது, எதுவுமே இல்லை சார். நிறைய கடன் வாங்கி பாப்பாவுக்கு நான் செலவு பண்ணிட்டேன் சார். சிஎம் ஐயா வந்து என்னோட பொண்ணுக்கு மருத்துவ செலவுக்கு ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணு சார். மேற்கொண்டு செலவு பண்ணலன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை சார். எங்களால போய் வெளியே யாருக்கிட்டையும் இதுக்கு மேல கடமும் வாங்க முடியாது, யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். என் குழந்தைய காப்பாத்துக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியல சார். நாங்க ரொம்ப ஏழமான குடும்பம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சார். இந்த குழந்தைய வச்சு நானு உங்களை தாழ்மோட கேட்டுக்கிறேன் சார். எனக்கு உதவி பண்ணுங்க சார். என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாச்சும் எங்களால முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். என் சக்திக்கு மீறி என் பொண்ணுக்கு எவ்வளோ செய்யணுமோ ஓடி ஓடி கடன் வாங்கி செஞ்சுட்டேன். அந்த கடனை வெட்டி கட்டாதனால வீட்டையும் விற்றுட்டேன். அதுக்கு மேலே கடன் வாங்கி கொஞ்சம் பண்ணின்னு வரேன். இதுக்கு மேலே எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. என் பொண்ணுக்கு தீராத நோயின்றாங்க. ஐயா சிஎம் ஐயாவுக்கு தெரிவித்தால் எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.